இன்னைக்கு வீடியோவில் ஒரு 1/2 இன்ச்சு காப்பர் பைப்பை எப்படி ஃப்ளாரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளாரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 இன்ச்சு நட்டை அந்த பைப்பில் வந்து போட்டுட்டு பிளாக்குன்னு சொல்லுவோம் அந்த டூலை எடுத்து 1/2 இன்ச்சு சைஸுக்குரிய செக்ஷனில் வச்சு லாக் பண்ணி 2 சைடு உள்ள த்ரெட்டையும் லாக் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பிளாக்கில் பார்த்திங்கன்னா எல்லா பைப் சைஸுக்குமே அந்த ஹோல்ஸ் இருக்கும் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு. நமக்கு இப்போ 1/2 இன்ச்சு தேவைனாலும் 1/2 இன்ச்சில் போட்டிருக்கோம். ஸோ பைப்போட எட்ஜில் எந்தவித பிசுறுமே இருக்கக்கூடாது. அதுக்காக ஃபைலை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி ஸ்மூத் ஆக்கிக்கிறோம். ஸோ அப்போ தான் ஃப்ளாரிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யோக்குங்கிற அந்த டூலை வச்சு டியூபிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இந்த பைப்போட வாயை வந்து விரிக்கிறோம். ஸோ விரிக்கும் போது தான் நமக்கு வந்து நட்டு போட்டு வால்வில் கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் டைட் பண்ணி எடுத்துங்க. ஸோ அந்த டைம் நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். எந்தவித டியர் இருக்கக்கூடாது, எந்தவித பிசுறுமே இருக்கக்கூடாது. ஸோ இது இருந்தால் கேஸ் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ளாரு. எந்தவித பெருசாகவும் இல்லை சைஸு, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது நார்மலாக. ஸோ இதை வந்து இப்படி வச்சு நம்ம வந்து நட்டை டைட் பண்ணிடலாம்.